இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட் வந்திருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து கலர்ஸ் டிவில பிராட்காஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல விஜய் டிவில பிராட்காஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஜியோ தான் வந்து ஹாட் ஸ்டாரை வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஜியோவோட கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு விஜய் டிவி அண்ட் கலர்ஸ் தமிழ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால மேபி இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து கலர்ஸ் தமிழ்லயோ இல்ல விஜய் டிவிலயோ பிராட்காஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் வந்து இன்னும் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனை தான் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். ஸோ கலர்ஸ் தமிழ் ஏன் கலர்ஸ் தமிழ்ல வந்துட்டு பிராட்காஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் 8 வந்து விஜய் டிவில பிராட்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கலர்ஸ் தமிழ்ல வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலயே என்ன பண்ண போறாங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு கலர்ஸ் தமிழ்ல தான் பிராட்காஸ்ட் பண்ண போறாங்க. அதனாலதான் சீசன் 8 வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சீசன் 9 வந்து விஜய் டிவில தான் வந்து பிராட்காஸ்ட் பண்ண போறாங்க. ஏன் பிராட்காஸ்ட் வந்து விஜய் டிவில தான் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் விஜய் டிவி வந்து பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராவே எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள இருக்கக்கூடிய கேம்ஸா இருக்கட்டும், அந்த பிளேயிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பிக் பாஸ் சீசனை வந்து 1 to 8 வரைக்குமே வந்துட்டு விஜய் டிவி வந்து பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மேபி சீசன் 8ல வந்து சில சொதப்பல்கள் இருந்திருக்கலாம். பட் அதுக்கான ரீசன் வந்து விஜய் டிவி இல்ல, அதுல பிளே பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ட் தான். அவங்க எதனால அப்படின்னா, சோ இந்த 100 days மட்டும்தான் இந்த ஹவுஸ்ல இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே இருக்கக்கூடியதுதான். சோ இந்த 100 நாள் மட்டும் நம்மளோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. அது மக்கள் மத்தியில தனக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை, நல்ல அபிப்பிராயத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிக் பாஸோட சில ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய பிக் பாஸ்ல வந்துட்டு கண்டஸ்டன்ட் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய ரூல்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் வந்து பர்ஃபெக்டா பிளே பண்ணாங்க. பட் தமிழ் கண்டஸ்டன்ட் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் சீசன்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை வந்து கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால மட்டும்தான் இந்த சொதப்பல்கள் வந்து சீசன் 8ல நடந்துச்சு. ஓகே, தென் பிக் பாஸ் விஜய் டிவில வந்து பிக் பாஸ் சீசன் 9 தான் வந்து லாஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சீசன் அண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் 9 தான் லாஸ்டா விஜய் டிவி பண்ணக்கூடியதா அப்படிங்கறது கொஸ்டின், அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் 10 வர்றதுக்கு இன்னும் 1 year இருக்கு. நம்ம 1 year வந்து வெயிட் பண்ணி தான் அந்த இதை வந்து நம்ம பார்க்கணும். பட் இந்த இயர் வந்து சீசன் 9 வந்து கன்ஃபார்மா விஜய் டிவில தான் பிராட்காஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இத வந்து விஜய் டிவி பிராட்காஸ்ட் பண்ணாலுமே நம்ம ஹாட் ஸ்டார்ல தான் வந்து 24/7 வந்து நம்ம பார்க்க போறோம். அதனாலேயே வந்து ஜியோ அவங்களோட வியூவர்ஸ்க்காகவே இந்த டைம் வந்து இந்த சீசனை ரொம்பவே பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் கூட எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்பவே அதிகமான கவனம் செலுத்துவாங்க. அண்ட் அதோட உள்ள இருக்கக்கூடிய டாஸ்க்ஸும் வந்து புதுசா இருக்கும். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து ஹை லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜியோக்கு வந்து அவங்களோட வியூஸ் வந்து அதிக மக்கள் பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களோட மெயின் தாட்டா இருக்கும். அதனாலயே வந்து இந்த டைம் சீசன் 9 வந்து தரமா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தென் அதோட சேர்த்து அந்த சீசன் 9க்குள்ள வரக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டா பிளே பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து ரொம்ப தேடி செலக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சீசன் 9 வந்து பர்ஃபெக்டா கொண்டு போக போறாங்க. அண்ட் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய கண்டஸ்டன்ட் இருக்கலாம், நிறைய பேர் ஆடிஷன் போயிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. 200 பேர் 300 பேர் வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணாலும் இந்த ஹவுஸ்க்குள்ள வரப்போறது என்னவோ ஒரு 26 மெம்பர்ஸ் மட்டும்தான்.
சோ அதுல வந்து நிறைய பேர் சொல்லக்கூடியதுல இந்த சீசன்ல ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து 3 பர்சன் வந்து கன்ஃபார்மா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேருமே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க 3 பேர் பேரையும் நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்றேன். வினோத் பாபு, ஆக்டர் வினோத் பாபு, இவர் வந்து தென்றல் வந்து என்னை தொடவா அந்த சீரியல்ல பவித்ரா ஜனனிக்கு ஜோடியா வந்த பர்சன் தான் இவங்க. சோ இவங்க வந்து லாஸ்ட் சீசன்லயே வந்து உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர்ல அவங்க வரல. இந்த இயர் வந்து அவங்க கன்ஃபார்மா வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை முத்து, அவரும் வந்து லாஸ்ட் சீசன்லயே வந்துட்டு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுப்பாங்க, கண்டிப்பா இந்த சீசன்ல வருவாங்க, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பேசினாங்க. பட் அவங்க லாஸ்ட் சீசன்ல வரல. பட் இந்த சீசன்ல அவங்க வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இவங்களும் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணதா சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா பால் டப். ஆக்சுவலா இவர் வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து கலக்கிட்டு இருக்காரு. இவங்க லாஸ்ட் இயரே வரணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க லாஸ்ட் இயர் வரல. பட் இந்த இயர் வந்து இவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா இந்த 3 பேரும் வந்து இந்த சீசன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் என்ன அப்டேட் வருது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.